Hi everybody, welcome to my channel. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டே 23 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஓகே, பாரும் திவாகரும் வெளியே பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா பாருக்கு வினோத் அண்ட் கமருதீன் சப்போர்ட் பண்ணனால தான் டோட்டல் வீடே அவங்கள எதிர்க்கிறாங்கன்னு பாரு திவாகர் கிட்ட சொன்னாங்க. அண்ட் திவாகர் சொன்னாங்க, இல்ல பாரு, அவங்கள உனக்கு சப்போர்ட் பண்ணனால அவங்க யாரும் எதிர்க்கல. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் யாருக்குமே அவங்கள பிடிக்கல. அதனாலதான் வினோத் நாமினேட் கூட ஆயிருக்காரு 5 ஓட் விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. வினோத் மேல திவாகர் ரொம்ப கோபமா இருக்காங்க. அண்ட் இந்த வாரம் வினோத் வெளியே போயிருவாருன்னு திவாகர் ரொம்ப நம்புறாரு. ஆனா தர்பீஸுக்கு தெரியல வினோத்துக்கு வெளிய மக்கள் சப்போர்ட் நிறைய இருக்குன்னு. இவங்க பேசிட்டு இருந்தாச்ச வீட்டுக்குள்ள பிக் பாஸ் டீம் வந்து இவங்களோட டெய்லி யூசஸ் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. கிராசரிஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் இவங்க உள்ள வந்தாங்க, பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. அண்ட் ஸ்டோர் ரூம்ல இவங்களுக்கு டெய்லி யூசஸ் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் திருப்பி கிடைக்கணும் அப்படின்னா எல்லா டாஸ்க்லயும் வின் பண்ணணும். வின் பண்ணா அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும். நெக்ஸ்ட் டே ஆச்சு. மார்னிங் டான்ஸ் ஆடினாங்க. அண்ட் பிரவீன் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து ஹால்ல ரவுண்டா நிக்க வச்சு ஒவ்வொரு பழமொழிய சொல்லி மத்தவங்க எல்லாம் ரிப்பீட் பண்ண சொன்னாங்க. எல்லாரும் ஒவ்வொரு ப்ராவர்ப் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா திவாகர் மட்டும் வண்டியா சொல்லிட்டே இருந்தாரு. அண்ட் திவாகர் சொல்லிட்டே இருக்காருன்னு சொல்லி தால அண்ட் 2-3 பேரு திவாகர் நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. ஆனா வினோத் திவாகருக்கு கை காமிச்சு ஸ்டாப் அப்படின்னு சொன்னாரு. திவாகருக்கு கோவம் வந்துருச்சு. வினோத் கிட்ட சண்டைக்கு போனாங்க. நீ யாரு என்ன ஸ்டாப்னு சொல்ல. வினோத் என்ன கோவத்துல இருந்தாங்கன்னு தெரியல. போடா பைத்தியக்கார டேஷ் அப்படின்னு சொல்லிட்டாரு. வினோத்துக்கு என்ன கோவம்னா, யாரோ சொன்னதுக்கு எம்எல்ஏ வந்து சண்டைக்கு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வினோத் கோவப்பட்டாரு. ஆனா அந்த வார்த்தை யூஸ் பண்ணது தப்பு தான். வினோத் வார்த்தையை விட்டது தப்புன்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்லும் போது வினோத் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டாரு, அப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்னு சொல்லி அவர் என்கிட்ட சண்டை போட்டாருல, அது தப்புன்னு உங்களுக்கு கேட்க தோணலையா அப்படின்னு சொல்லி. அண்ட் பிரவீன் வினோத்தையும் திவாகரையும் சமாதானம் பண்றதுக்கு திவாகரை கூப்பிட்டாரு. அவர் சொன்னாரு, இந்த ஆளெல்லாம் எனக்கு தகுதியே இல்ல, கை கொடுக்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய டைம் இக்னோர் பண்ணிட்டாரு. அண்ட் வினோத் அவர் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டு அப்பதான் பேச ஸ்டார்ட் பண்ணாரு. திருப்பி திவாகர் லபலபான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி திவாகர் பேசும் போதே மத்தவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் வினோத் அப்படி பேசினது. இவரும் பாரு மாதிரிதான் பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இடையில அரோரா வந்து திவாகருக்கு அட்வைஸ் பண்ணாங்க. திவாகர் அரோவை பார்த்து நீங்க நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் சபரி நியாயம் பேச வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யார் என்ன பேசுனாங்கன்னே தெரியல. எல்லாருமே கத்திக்கிட்டு இருந்தாங்க. பிரவீன் வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்ப பிக் பாஸ், என்ன பிரவீன் ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, எதுவுமே அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி கலாச்சு விட்டுட்டாரு. அண்ட் உள்ள யாரெல்லாம் மேக்கப் போட்டிருக்காங்கன்னு செக் பண்ண சொன்னாரு. சோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பிரவீன் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னாங்க, பிக் பாஸ் ஆர்மி கேம்ப் மாதிரி நடத்துவேன்னு சொன்னீங்கன்னு என்ன கேட்டுட்டாரு. சோ நான் அப்படிதான் நடத்த போறேன். கேமி இனிமேல் மார்னிங் எந்திரிச்சு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிட்ட சமயத்துல பாரு மட்டும் நான் பண்ண மாட்டேன், எனக்கு இஷ்டம் இல்ல, எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்க. எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கோல்டு இருக்கு. அப்ப பிரவீன் சொன்னாங்க, ஓகே உன்னால பண்ண முடியலன்னா நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லியும் கூட விடலையே. ஏன் நீ ஆர்மி கேம்ப் மாதிரி நடத்த போறியா, எல்லாமே இப்படிதான் இருக்க போறியா, நீ என்ன கேப்டனா, நாங்க என்ன சோல்ஜர்ஸா அப்படின்னு வம்பிழுத்துட்டே இருந்தாங்க. சாரி டு சே திஸ், பட் மண்டேல அடிப்பட்ட பைத்தியக்காரி மாதிரி பாரு கத்திட்டு இருந்தாங்க. இது என்ன ஆர்மி கேம்ப் மாதிரி நடத்த போறியா. அதுதான் பிரவீன் முன்னாடியே சொல்லிட்டாங்க இல்லையா, ஆர்மி கேம்ப் மாதிரி நடத்த போறேன்னு. திருப்பி அதே கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டு பிரவீனுக்கு கோவம் வந்து, வாயை மூடுங்க பாரு, உட்காருங்க பாரு அப்படின்னு சொன்னாங்க. வாயெல்லாம் மூட முடியாதுடா, போடாடே நீ அங்க போய் நில்லுடா வாடா சொல்லும் போது வினோத் வந்து, வாடா போட நல்லா பேசக்கூடாது, உன்னை வாடி போடின்னு பேசினா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் பாரு சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் இருந்தே அவனை அப்படிதான் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. இவங்க ஒரு பக்கம் பேச திவாகர் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சுட்டாரு. லைக் என்ன அப்படின்னா, பிரவீன் வந்து ஃபேவரிசம் பாக்குறாங்க, வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு நியாயம் கிடைக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. எஃப்ஜே திடீர்னு எந்திரிச்சு எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. சுபிக்ஷா எந்திரிச்சு பர்சனல் ப்ராப்ளம் எல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் உட்கார வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு டைம் இல்ல, எங்களுக்கு வேற வேலை செய்யணும்னு சொல்றாங்க. அண்ட் பிரவீன் சொன்னாங்க, இந்த வீட்டுல பீஸ்ஃபுல்லே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொன்னாங்க, பீஸ் வேணும்னா ஊட்டி கொடைக்கானல் போக வேண்டியதானே, எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு. இந்த ஃபைட் இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல, ஃபன்னாவும் இல்ல, இரிட்டேட்டிங்கா இருந்தது, கேட்கவே கடுப்பா இருந்தது. சொன்ன விஷயத்தையே சொல்லி போர் அடிச்சிருச்சு பாக்குறதுக்கு. ஆக்சுவலி பிரவீனுக்கு சப்போர்ட் பண்ணி வாடா போடான்னு பேசாதான்னு சொல்லி வினோத் பாரு கிட்ட கேட்டாங்க இல்லையா. பாரு அதை மனசுக்குள்ள வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு கமருதீன், திவாகர், கலையரசன் கிட்ட வினோத பத்தி பின்னாடி பேசுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ல இவங்க குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணனாலதான் என்ன நாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வினோத் சொல்லிருக்காங்கன்னு சொல்லி அவரை பத்தி பின்னாடி போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க பாரு. அண்ட் வினோத் இது கூட சொல்லிருப்பாரு, பாருவும் கமருதனும் ஜெயில இருக்கிறதுக்கு ரீசனே பாரு தான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அது எப்பவோ சொன்னது, பாரு முன்னாடிதான் சொல்லியிருக்காரு. ஆனா அது இப்ப வந்து பின்னாடி பேசுறாங்க. இவ்வளவு நாள் அந்த நெகட்டிவிட்டி அவரை பத்தி தப்பா பேசுறதெல்லாம் தோணாம ஒன்ஸ் பாருக்கு எகெயின்ஸ்டா நிக்கும் போது அவரை பத்தி தப்பா பேசுறது பாரு. இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு, பாரு கூட யாரு நின்னாலும் அது பின்னாடி அவங்களவே அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு. அண்ட் பிரவீன் சமாதானப்படுத்துறதுக்காக பாரு கிட்ட பேச வந்தாங்க. பாரு கிட்ட சமாதானமா பேசுறதெல்லாம் நடக்காத காரியம் இல்லையா, நீ மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொன்னது தப்பு அப்படின்னு பிரவீன் ரியலைஸ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் பாரு விடல. அத பத்தி தப்பா இருந்தாலும் இது அப்படி இது இப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தாங்க. பிரவீன் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. பாரு கத்திட்டே இருந்தாங்க பின்னாடி. இப்போ ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்கு டாஸ்க் வச்சாரு. பிக் பாஸ் ஹவுஸ் வெர்சஸ் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸுக்கு. இதுல 3 பேர், அதுல 3 பேர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வினோத் அண்ட் துஷார். வினோத் வின் பண்ணிட்டாரு, துஷார் தோத்துட்டாங்க. செகண்ட் ரவுண்ட்ல கனி அண்ட் பாரு. கனி முடிச்சிட்டு எஃப்ஜேவி வந்துட்டாங்க தேர்ட் ரவுண்டுக்கு. ஆனாலுமே பாரு அவங்களுடைய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாம நின்ன இடத்துல நின்னுட்டு இருந்தாங்க.
பாருக்கு வாய் மட்டும் தான் பேச தெரியும், டாஸ்க் எல்லாம் ஒழுக்கமா விளையாட மாட்டாங்க, மத்தவங்கள குறை சொல்லுவாங்க. பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. அண்ட் பாரு இது ஒரு பெரிய விஷயமா கம்ருதீன் கிட்ட நான் இவ்வளவு விளையாடுவேன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு. விளையாண்டது ஒரே டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ணது. அவங்க ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள 2 பேர் வந்து 4 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, பாரு கம்ருதீனை பத்தி திவாகர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. லைக் என்ன அப்படின்னா, அவன் ரொம்ப டச்சியா இருக்கான், அவன் பவுண்டரிஸ் கிராஸ் பண்றான், 2 கேர்ள்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்றான். அண்ட் நான் பேசணும்னு எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் அவன் கிட்ட ஷேர் பண்ணும்போது அவன் பேசிடுறான், அவன் பாயிண்ட் ஸ்கோர் பண்றான். பாரு கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, கவர் போட்டு சாப்பிடுற டபுள் மீனிங் டர்ட்டி டாக்ஸ் எல்லாம் பேசும்போது உங்களுக்கு பவுண்டரி ஞாபகம் இல்லையா? இப்ப வந்து பேசுறீங்க, இப்ப வந்து ஏன் கம்ருதீனை பேசுறீங்க? ஆனா கம்ருதீனுமே ஒரு சில விஷயங்கள் பேசுறது சரியே இல்ல. ஏன்னா லைவ்ல HORNY அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி பேசியிருந்தாரு, which is disgusting. பிக் பாஸ் லவ்க்காகவே செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க, அதை ரசிக்கிறதுக்கு, அதை கொண்டாடுறதுக்கு. பட் இது சிச்சுவேஷன்ஷிப் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வர ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கவே முடியறது இல்ல. சோ நெக்ஸ்ட் டாஸ்க்ல என்ன அப்படின்னா, 1000 பாயிண்ட்ஸ் கிடைச்சது இல்லையா? அந்த 1000 பாயிண்ட்ஸை வச்சு லாக்கர்ல ஐட்டம்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இன் கேஸ் 1000க்கு அதிகமா ஐட்டம்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த ஐட்டம்ஸ்ல எல்லாத்தையும் எது வச்சுக்கலாம், எது வைக்க வேணாம்னு சொல்லி பிக் பாஸ் ஹவுஸ் தான் டிசைட் பண்ணணும். இதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 9 செகண்ட்ஸ் மட்டும் தான். சோ அந்த ஐட்டம்ஸ்க்கு மேல ஒயிட் லேபிள், எல்லோ லேபிள் இருந்தது. அண்ட் சூப்பர் டீலக்ஸ் 1000 பாயிண்ட் எடுக்க சொன்னா 4000 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுல பிக் பாஸ் ஹவுஸ் செலக்ட் பண்ணது எல்லாமே பிக் பாஸ் ஹவுஸுக்காக, சூப்பர் டீலக்ஸுக்கு எதுவுமே இல்ல. இத பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணதும் பாருக்கு ஒரே சந்தோஷம். இந்த ஆட்டம் புரியாம இன்னொரு டைம் எக்ஸ்கியூஸ் கேட்டு செகண்ட் டைம் 350 பாயிண்ட்ஸ்க்கு சூப்பர் டீலக்ஸுக்கும் 650 பாயிண்ட்ஸ்க்கு பிக் பாஸ் ஹவுஸுக்கும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த செலக்ஷன் நடக்கும் போது பிரவீன் வந்து வியானா பார்த்து முறைச்சாங்களா. சோ வியானா வந்து உள்ள கத்திட்டு இருந்தாங்க, நீங்க அப்படி முறைச்சிருக்க கூடாது, நீங்க இந்த வீட்டுக்கு தலை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரண பார்த்து முறைச்சதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணணுமான்னு கேட்டா தேவையே இல்ல. அண்ட் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.